உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கிய செய்திகள். 50,000 நெருங்கியது கொரோனா தொற்று. ஒரே நாளில் 3000 பேர் பாதிப்பு. மதுபான விலையை உயர்த்தியது தமிழக அரசு. டாஸ்மாக் திறப்பை கருப்பு தினமாக அறிவித்த எதிர்க்கட்சிகள். நடந்தே ஊருக்கு செல்ல முயன்ற வடமாநில மக்கள். லாரியில் பதுங்கி சென்றவர்களால் பரபரப்பு. வடமாநிலம் செல்வோருக்கான போக்குவரத்து ஏற்பாடுகள், வழிகாட்டு நெறிகளை அறிவித்தது தமிழக அரசு. வணக்கம். வணக்கம். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் சுமார் 3000 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியானதை அடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 50,000 நெருங்கியுள்ளது. வைரஸ் பரவலை தடுக்க நாடு முழுவதும் 3ஆம் கட்டமாக வரும் 17ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதோடு தொற்றை கண்டுபிடித்து சிகிச்சை அளிக்க தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் பொருளாதார இழப்பை தடுக்கும் முயற்சியாக மத்திய அரசின் வழிகாட்டு முறைகளுக்கு உட்பட்டு ஊரடங்கு தளர்த்தப்பட்டு கடைகள் திறக்கவும் சில தொழில்துறைகள் செயல்படவும் அனுமதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இதுவரை இல்லாத அளவில் நேற்று அதிகபட்சமாக ஒரே நாளில் 3900 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதும் 195 பேர் பலியானதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதையடுத்து இன்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்ட கொரோனா நிலவர அறிக்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 2958 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 49,391 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 126 பேர் உயிரிழந்த நிலையில் கொரோனா பலி எண்ணிக்கை 1694 எட்டியுள்ளது. 33,514 பேர் மருத்துவ கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாநிலங்களை பொறுத்தவரை அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 15,525 பேருக்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது. இதுவரை 617 பேர் பலியாகியுள்ளனர். அடுத்ததாக 6,245 பேர் பாதிக்கப்பட்ட குஜராத்தில் 368 நோயாளிகள் உயிரிழந்தனர். 5,104 பாதிப்புகளுடன் டெல்லி 3ஆம் இடத்தில் உள்ளது. அங்கு 64 பேரை கொரோனா பலி கொண்டது. பட்டியலில் 4ஆம் இடத்தில் உள்ள தமிழகத்தில் 4,058 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மணிப்பூர் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் கொரோனா வைரஸால் யாரும் பாதிக்கப்படவில்லை என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 42 நாட்களுக்கு பிறகு டாஸ்மாக் கடைகள் நாளை திறக்கப்பட உள்ள நிலையில் மதுபானங்களின் விலை 10 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. கொரோனா பரவுவதை தடுக்க நாடு முழுவதும் மார்ச் மாதம் 25ஆம் தேதி ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இதன் காரணமாக தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் அடைக்கப்பட்டன. மதுபானங்கள் கிடைக்காமல் குடிமகன்கள் தவித்து வந்த நிலையில் அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகாவில் நேற்று முன்தினம் மதுக்கடைகள் திறக்கப்பட்டன. இதனால் எல்லைப் பகுதிகளைச் சேர்ந்த மதுப்பிரியர்கள் அங்கு படையெடுத்தனர். இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் சென்னை தவிர பிற பகுதிகளில் நிபந்தனைகளுடன் டாஸ்மாக் கடைகள் நாளை திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. எல்லைப்பகுதி மக்கள் அண்டை மாநிலங்களுக்கு செல்வதை தடுக்கவே டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாக மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு உதயகுமார் கூறினார். தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள கர்நாடகா, ஆந்திரா போன்ற அண்டை மாநிலங்களில் மதுபான கடைகளை திறக்க ஏற்கனவே உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள ஆந்திரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் உள்ள மதுக்கடைகளுக்கு தமிழக எல்லைப்பகுதியில் உள்ள மக்கள் அதிக அளவில் செல்வதால் மாநிலங்களுக்கு இடையான மக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதில் பெரும் சிரமம் ஏற்படுகிறது. இவற்றை கருத்திலே கொண்டுதான் இன்றைக்கு இந்த உத்தரவு தீர ஆராய்ந்து அலசி ஆய்வு செய்துதான் இந்த உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் கடைகள் திறப்புக்கு பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் ஈரோடு மாநகராட்சி 3வது மண்டலத்திற்கு உட்பட்ட மாதேஸ்வரன் நகரில் வீடுகளுக்கு முன்பாக பதாகைகளை ஏந்தி நின்ற பொதுமக்கள் டாஸ்மாக் கடைகளை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்கள் எழுப்பினர். 42 நாட்களுக்கு பிறகு டாஸ்மாக் கடைகள் நாளை திறக்கப்படும் நிலையில் இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகங்கள் செய்து வருகின்றன. சமூக இடைவெளிக்காக வட்டங்கள் வரையப்பட்டு தடுப்புகள் அமைக்கப்படுகின்றன. குடோன்களில் இருந்து மது பாட்டில்களை கடைகளுக்கு கொண்டு செல்லும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சேலத்தில் மொத்தமுள்ள 216 கடைகளிலும் முகக்கவசம் அணிந்து வருபவர்களுக்கு மட்டுமே மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 216 கடையும் சப்ளை பண்ணி ஆகணும். இங்கே இருக்கிறத சூப்பர்வைசர் சார் எல்லாருமே, டிஎம் மேடம் எல்லாருமே சொல்லியிருக்கிறபடி 6 அடிக்கு ஒருத்தர் நிற்கிற மாதிரியும் 100 மீட்டர் இடைவெளியில் பேரிகேட் வைக்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. மாஸ்க் போட்டுட்டு வந்தால் மட்டும்தான் பாட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன். அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன நடவடிக்கையோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நாங்கள்லாம் கூலி வேலை செய்கிறவங்க, மூட்டை தூக்குறவங்க, வந்து எதை
கை கால் வலிக்கு ஏதோ சாப்பிடுவோம், வாங்கி சாப்பிடுவோம். 42 நாளாக கடை திறக்கிறதுனால ரொம்ப வருத்தமாக இருந்தது. இப்போ திறக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாளைக்கு திறக்கிறாங்களாமா. நாளைக்கு திறந்தாங்கன்னா நாளைக்கு 10 5 மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. திறக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. காஞ்சிபுரத்தில் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே மதுபானங்கள் வாங்குவதற்கான டோக்கன்கள் வழங்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருப்பூரில் டாஸ்மாக் கடைகளுக்கு வருபவர்கள் குடைகள் வைத்திருக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் நகராட்சி மற்றும் பாதிப்புள்ள பேரூராட்சி பகுதிகளில் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள மேட்டுப்பாளையத்தில் இருக்கும் 9 டாஸ்மாக் கடைகளை திறக்கவும் சிறுமுகையில் உள்ள 2 கடைகளுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே டாஸ்மாக் நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுபானத்தின் மீது விதிக்கப்படும் ஆயத்தீர்வை வரியை தமிழக அரசு 15% உயர்த்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சாதாரண வகை 180 மில்லி லிட்டர் மதுபான பாட்டிலின் விலை 10 ரூபாய் கூடுதலாகவும், நடுத்தர மற்றும் பிரீமியம் வகை மதுபான பாட்டிலின் விற்பனை விலை 20 ரூபாய் கூடுதலாகவும் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மது பாட்டிலின் விலை 80 ரூபாய் வரை அதிகரித்திருப்பது குடிமகன்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் அலட்சியமும் மதுக்கடைகளை திறப்பதில் ஆர்வமும் காட்டும் அதிமுக அரசை கண்டித்து அனைவரும் நாளை கருப்பு சின்னம் அணிய வேண்டும் என திமுக கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. திரு மு க ஸ்டாலின், திரு கி வீரமணி, திரு அழகிரி, திரு வைகோ, திரு பாலகிருஷ்ணன், திரு முத்தரசன், திரு காதர் மொய்தீன், திரு திருமாவளவன், திரு ஜவாஹிருல்லா, திரு ஈஸ்வரன், திரு ரவி பச்சமுத்து ஆகியோர் கூட்டாக இன்று விடுத்துள்ள அறிக்கையில் கொரோனா நோய் தொற்று நாளுக்கு நாள் அதிகமாகி மக்களிடையே ஏற்படுத்தி வரும் பாதிப்பு அச்சம் அளிப்பதாக தெரிவித்துள்ளனர். ஊரடங்கை அரசு படிப்படியாக ரத்து செய்து அதன் வலிமையை குறைப்பது அப்பாவி பொதுமக்களை நட்டாற்றில் கைவிடுவதற்கு ஒப்பாகும் என தெரிவித்துள்ள அவர்கள், தினக்கூலி தொழிலாளர்கள், சிறு குறு நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள், சிறு வணிகர்கள், பிற மாநில தொழிலாளர்கள் ஆகியோரின் பிரச்சினைகளை முன்கூட்டியே எதிர்பார்த்து அவற்றுக்கு தீர்வு காண மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளனர். மதுபான கடைகளை நாளை திறக்க முடிவு எடுத்திருப்பது சமூக தொற்று மேலும் பரவலாகும் வாய்ப்பை ஏற்படுத்தும் என தமிழக அரசுக்கு அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மக்களை பற்றி கவலைப்படாமல் மதுபான கடைகளை திறக்க ஆர்வம் காட்டும் தமிழக அரசையும், மாநில அரசு கோரிய நிதியை வழங்காத மத்திய அரசையும் கண்டித்து நாளை காலை 10 மணிக்கு தமிழக மக்கள் அனைவரும் கருப்பு சின்னம் அணிந்து அவரவர் வீட்டின் முன்பு 5 பேருக்கு மிகாமல் 15 நிமிடங்கள் நின்று கொரோனாவை ஒழிப்பதில் தோல்வியடைந்து அதிமுக அரசை கண்டிக்கிறோம் என முழக்கமிட்டு களைய வேண்டுமென தலைவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதற்கிடையே டாஸ்மாக் மதுபான கடைகளை திறக்க தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம், மதுபானங்களை ஆன்லைனில் விற்க முடியுமா, வீடுகளுக்கு நேரடியாக சென்று விற்க முடியுமா அல்லது மாற்று ஏற்பாடாக என்ன செய்ய முடியும் என்பது குறித்து இன்று பிற்பகல் 2:30 மணிக்குள் தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. வெளிமாநில தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்புவதற்கான போக்குவரத்து கட்டணத்தை அந்தந்த மாநிலங்களோ அல்லது தனிநபர்களோ செலுத்தலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஊரடங்கு காரணமாக வெளி மாநிலங்களில் தவிக்கும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த மாநிலங்களுக்கு திரும்ப மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதையடுத்து ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து சிறப்பு ரயில்கள் மூலம் சொந்த மாநிலங்களுக்கு தொழிலாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். தமிழகத்தில் உள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த மாநிலங்களுக்கு செல்வது தொடர்பாக இன்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி வெளி மாநிலங்களுக்கு செல்பவர்களும் பிற மாநிலங்களில் இருந்து தமிழகம் வருபவர்களும் இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும். தமிழகத்திற்கு வருபவர்களும் இங்கிருந்து வெளியேற விரும்புபவர்களும் உரிய அனுமதியுடன் தங்களுடைய சொந்த வாகனத்திலோ அல்லது தனியார் வாகனங்களிலோ பயணிக்கலாம். தமிழகத்தில் இருந்து வெளியேறுபவர்கள் சிறிய குழுவினராக இருந்தால் அவர்களின் கோரிக்கையை ஏற்று அரசு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்படும். மாறாக அந்தந்த மாநிலங்களே பேருந்துகள், சிறப்பு ரயில்கள் ஏற்பாடு செய்தால் அதற்கும் அனுமதி அளிக்கப்படும். ரயில்வே அமைச்சக வழிகாட்டுதலின்படி இடைநில்லா ரயில்களையே ஏற்பாடு செய்ய வேண்டும். போக்குவரத்து செலவை அந்தந்த மாநிலங்களோ அல்லது தனி நபர்களோ ஏற்றுக்கொள்ளலாம். போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்கள், பேருந்துகள், ரயில்கள் முழுமையாக கிருமி நாசினியால் சுத்தம் செய்யப்பட்டு சமூக இடைவெளி வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். பயணத்திற்கு முன்பு அனைவருக்கும் உடல் வெப்ப பரிசோதனை நடத்தப்படும். நோய் தொற்று அறிகுறி இருப்பவர்கள் பயணம் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இதேபோல் தமிழகத்துக்கு வருபவர்களுக்கு சோதனை சாவடிகளில் பரிசோதனை நடத்தப்பட்டு நோய் தொற்று இல்லை என்றால் 28 நாட்கள் வீட்டு கண்காணிப்பில் வைக்கப்படுவார்கள். நோய் தொற்று தீவிரமாக இருப்பவர்கள் அரசு கண்காணிப்பில் வைக்கப்பட்டு தொடர் பரிசோதனைகள் நடத்தப்படும். பரிசோதனையில் நோய் உறுதி செய்யப்படுபவர்கள் கொரோனா சிகிச்சை மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஊரடங்கு நீட்டிப்பால் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்கள் மற்றும் வட மாநிலங்களுக்கு புறப்பட்டவர்களை பல்வேறு இடங்களில் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு நிலவுகிறது. நோய் தொற்று அதிகரித்து வரும் சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களில் வெளியேறி வருகின்றனர். நாளுக்கு நாள் வாகனங்கள் அதிகரித்து வரும் நிலையில் வண்டலூரில் 3வது நாளாக கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உரிய அனுமதி இல்லாத வாகனங்கள் திருப்பி அனுப்பப்படுவதால் வாக்குவாதமும் வாடிக்கையாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சோதனைச் சாவடியில் வாகன சோதனையின் போது கோயம்பேடு சந்தையில் வேலை பார்த்து வந்த சுமை தூக்கும் தொழிலாளர்கள் 25 பேர் லாரி ஒன்றில் மதுரைக்கு பயணம் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஓட்டுநரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஒவ்வொருவரிடமும் 500 ரூபாய் வசூலித்து அழைத்து சென்றது தெரியவந்த நிலையில் லாரி பறிமுதல் செய்யப்பட்டது. ஊரடங்கு காரணமாக வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வது தொடர்கதையாகி வருகிறது. தாம்பரத்திலிருந்து வடமாநில தொழிலாளர்கள் 53 பேர் வெளிமாநில லாரி ஒன்றில் ராஜஸ்தானுக்கு இன்று புறப்பட்டனர். அரக்கோணம் சோதனைச் சாவடியில் சிக்கிய அவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே ஆலத்தூரில் தினக்கூலிகளாக இருந்த வட மாநிலத்தவர் 50க்கும் மேற்பட்டோர் நடைபயணமாக சொந்த மாநிலம் புறப்பட்டனர். திருப்போரூர் ரவுண்டானா அருகே வந்தவர்களை வழிமறித்த போலீசார் தேவையான வசதிகளை செய்து தருவதாக கூறி திருப்பி அனுப்பினர். இதனிடையே வெளிமாநிலங்களில் உள்ள கேரள மாநிலத்தவர்கள் சொந்த ஊர் திரும்புவதற்கான ஏற்பாடுகளை அந்த மாநில அரசு செய்துள்ளது. அதன்படி தமிழகத்திலிருந்து தேனி மாவட்டம் வழியாக வருபவர்களை பரிசோதிக்க குமுளியில் சிறப்பு முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. உடல் வெப்பம், நோய் தொற்று பரிசோதிக்கப்பட்ட பின்னரே எங்கிருந்து எந்த வாகனத்தில் எத்தனை பேர் வருகிறார்கள் போன்ற தகவல்கள் பதிவு செய்யப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். கொரோனா ஊரடங்கு உத்தரவு காரணமாக நிலுவையில் உள்ள 11ஆம் வகுப்பிற்கான ஒரு தேர்வு நடத்துவது குறித்து முதலமைச்சரிடம் ஆலோசனை நடத்தி முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு நோய் தடுப்பு மாத்திரைகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவரிடம் செய்தியாளர்கள் 11ஆம் வகுப்பு தேர்வு குறித்து கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர் இதனை தெரிவித்தார். மீண்டும் முதலமைச்சர் அவர்களை திங்கட்கிழமை என்று சந்திக்கிறேன். சந்திக்கிறவோடு அவருடைய கருத்துக்கள் பரிமாறியதற்கு பிறகு என்ன முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்பதை, இந்த கொரோனா இதற்கு தீர்வு கண்டவுடன் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை அவர் கருத்துக்களை சொல்வார்கள். அப்படி சொல்லுகின்ற போது அதை நான் எந்த தேதி என்பதை வெளியிட இருக்கிறேன். அடுத்த கல்வியாண்டிற்கான பாடப்புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாக திரு செங்கோட்டையன் கூறினார். மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ஜூலை 26ஆம் தேதி நடத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் அதற்கான தமிழக அரசின் இலவச பயிற்சி இணையம் மூலமாக இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். திருவண்ணாமலையில் கொரோனா சிகிச்சை பெற்று வந்த 55 வயது பெண்மணி இன்று வீடு திரும்ப இருந்த நிலையில் மாரடைப்பால் மரணமடைந்தார். ஆரணியைச் சேர்ந்த அவர் கடந்த 22 நாட்களாக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அந்த பெண்மணிக்கு 2 முறை மாதிரிகள் எடுத்து பரிசோதிக்கப்பட்டதில் தொற்று இல்லை என முடிவு வந்தது. இதையடுத்து இன்று வீட்டுக்கு அனுப்பப்பட இருந்த நிலையில் காலையில் அவர் மாரடைப்பால் இறந்ததாக மருத்துவக் கல்லூரி முதல்வர் தெரிவித்தார். இதனிடையே சென்னை KK நகர் மின்வாரி அலுவலக ஊழியர் ஒருவருக்கு வைரஸ் தொற்று இருந்த நிலையில் மேலும் 6 ஊழியர்களுக்கு பரவியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோயம்பேடு சந்தையில் பூ வாங்கி வந்து விற்ற அதிமுக முன்னாள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரான மேற்கு மாம்பலத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டதால் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவரது குடும்பத்தினர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பில்லராம்பட்டு, சொர்ணாவூர், கீழ்பாதி அகரம் உள்ளிட்ட 8 கிராமங்களைச் சேர்ந்த 28 பேருக்கு தொற்று உறுதியானதால் அந்த கிராமங்கள் சீல் வைக்கப்பட்டன. இவர்கள் கோயம்பேடு கூலி தொழிலாளர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் ஆவர். கோயம்பேடு சந்தையில் வேலை செய்து புதுக்கோட்டைக்கு திரும்பிய 60 வயது முதியவர் மற்றும் 13 வயது சிறுமிக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர்கள் வசிக்கும் பகுதிகள் பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டன.
சென்னை மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து நாகை மாவட்டம் வந்த 314 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். ஹோசூர் அருகே மத்திகிரி பகுதியில் மகாராஷ்டிராவில் இருந்து வந்த 2 நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டதால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4ஆக அதிகரித்துள்ளது. சென்னையை அடுத்த திருமழிசையில் காய்கறி சந்தை அமைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் தட்டுப்பாடு காரணமாக காய்கறி விலை உயர்ந்துள்ளது. கோயம்பேடு காய்கறி சந்தை கொரோனா தொற்றின் மையமாக உருவெடுத்ததை தொடர்ந்து சென்னையை அடுத்த திருமழிசையில் தற்காலிக காய்கறி சந்தை அமைக்கப்பட்டு வருகிறது. 10 அடி அகலத்திற்கு 20 அடி நீளம் என்ற அளவில் ஒவ்வொரு கடையும் 200 சதுர அடி பரப்பில் 200 கடைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு கடைக்கும் 10 அடி இடைவெளி விடப்பட்டுள்ளது. இரும்பு கம்பி கட்டுமானத்தில் தகரங்களை கொண்டு பக்கவாட்டு மற்றும் மேற்கூரைகள் அமைக்கப்பட்டு வருகிறது. வெளியூர்களில் இருந்து காய்கறிகள் ஏற்றி வரும் லாரிகளை நிறுத்துவதற்கும் ஓட்டுநர்களுக்கு தண்ணீர் மற்றும் கழிப்பிட வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. மின்சார தேவைக்காக அதிக திறன் கொண்ட ஜெனரேட்டர்கள் வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் 200 சதுர அடி பரப்பில் டன் கணக்கில் காய்கறி மூட்டைகளை வைக்க முடியாது என கூறியுள்ள கோயம்பேடு மொத்த வியாபாரிகள் நாளை மறுதினம் கடைகளை பார்வையிட்ட பின்னர்தான் கடைகளை அங்கு மாற்றுவது குறித்து முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளனர். குறைவான கடைகள், இடம் பற்றாக்குறை மற்றும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு பணிக்கு வராமல் உள்ள கூலி தொழிலாளர் என அவர்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் கோயம்பேடு சந்தை நேற்று மூடப்பட்டதால் சென்னையில் காய்கறிகள் விலை அதிகரித்துள்ளது. கிலோ 90 ரூபாயாக இருந்த பீன்ஸ் ஒரே நாளில் 40 ரூபாய் உயர்ந்து 130 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோன்று அனைத்து காய்கறிகளும் 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை விலை உயர்த்தப்பட்டுள்ளது. 40 ரூபா 50 ரூபா கத்திரிக்காய் இன்னைக்கு மார்க்கெட் இல்லாதால 60-70 விற்கிது. இது தக்காளி ஹோல்சேலில் நேற்று 30 ரூபா விற்கிது. இன்னைக்கு 40 ரூபா 50 ரூபா விற்கிது. வெண்டைக்காய் 50 ரூபா விற்கிது, இன்னைக்கு 60 ரூபா விற்கிது. அதே போல் பீன்ஸ் வந்து நேற்று 90 ரூபா விற்கிது, இன்னைக்கு 130 ரூபா விற்கிது. உருளைக்கிழங்கு 40 ரூபா விற்கிது, இன்னைக்கு 50 ரூபா விற்கிது. எல்லாம் இன்னைக்கு டபுளாக தான் விற்கிது. திருமழிசை தற்காலிக சந்தை செயல்பாட்டுக்கு வரும் வரை காய்கறி விலை குறைய வாய்ப்பில்லை என சில்லறை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் கோயம்பேடு சந்தையில் இருந்து காய்கறிகள் எடுத்து வந்த கூலி தொழிலாளர்கள் 8 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதால் அங்குள்ள காய்கறி கடைகளை மூட பேரூராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. சிவகாசியில் 42 நாட்களுக்கு பிறகு இன்று பட்டாசு ஆலைகள் உற்பத்தியை தொடங்கியுள்ளன. கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த மார்ச் 25ஆம் தேதி முதல் தமிழகத்தில் முழு கடையடைப்பு அமல்படுத்தப்பட்டது. ஊரடங்கு வரும் 17ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் சமூக இடைவெளியுடன் நடைபெறும் பல்வேறு தொழில்களுக்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி சிவகாசியில் பட்டாசு ஆலைகள் செயல்பட தொடங்கியுள்ளன. வேலைக்கு வந்த தொழிலாளர்களை தெர்மல் ஸ்கேனர் கொண்டு உடல் வெப்பநிலையை பரிசோதித்து கிருமி நாசினியால் கைகளை கழுவ வைத்த பிறகு பட்டாசு ஆலைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். குறைந்த அளவில் வந்திருந்த தொழிலாளர்களை சமூக விலகல் கடைபிடித்து பணியாற்றுமாறு உரிமையாளர்கள் அறிவுறுத்தினர். கடந்த 42 நாட்களில் 300 கோடி ரூபாய் அளவுக்கு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய ஆலை உரிமையாளர்கள் தீபாவளி பண்டிகைக்கு 60% பட்டாசுகளை தான் உற்பத்தி செய்ய முடியும் என்று தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் பச்சை மண்டலமா என்பது குறித்து அமைச்சரும் மாவட்ட ஆட்சியரும் முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்ததால் மக்கள் குழப்பமடைந்துள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு செங்கோட்டையன், கடந்த 21 நாட்களாக ஈரோடு மாவட்டத்தில் புதிதாக கொரோனா தொற்று இல்லாததால் பச்சை மண்டலமாக மாறியுள்ளதாக தெரிவித்தார். மொத்தத்தில் 70 பேர்கள் நம்முடைய மாவட்டத்தில் அங்கே இருக்கின்ற போது ஒருவர் உயிரிழந்தார். 2 பேர் தாய்லாந்தை சார்ந்தவர்கள். மற்றவர்கள் இந்த மாவட்டத்தை சார்ந்தவர் அனைவரும் குணமடைந்து மகிழ்ச்சியோடு தங்கள் இல்லங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். நம்முடைய மாவட்டம் கிரீன் என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு எல்லோருடைய ஒத்துழைப்போடு இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் திரு கதிரவன், மண்டலத்தின் வண்ணத்தை மாற்றுவதற்கு சுகாதாரத்துறை புது நெறிமுறையை அறிவித்திருப்பதாக கூறினார். கிரீன் ஜோன் நாங்கள் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து கிரீன் ஜோன், ரெட் ஜோன், ஆரஞ்சு ஜோனுங்கிறது வந்து டெஃபினேஷன் கொஞ்சம் இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து கிரீன் ஜோனுக்கு டெஃபினேஷன் வந்து அன்றைக்கி கொரோனா வந்த டேட்லேருந்து இன்றைக்கி வரையும் கேஸ் இருக்காமல் இருக்கணும். இல்லை லாஸ்ட் கேஸ் வந்து 21 டேஸ்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நேற்று வந்து ஒரு 2 days பேக் ஒரு கைடன்ஸ் வந்ததில் 21 days ஃபார் ஈச் அண்ட் எவரி கேட்டகரி. நீங்கள் ரெட்டில் இருந்து ஆரஞ்சு 21 days போகணும்னு சொல்லியிருக்காங்க. இதுன்னு எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ நாங்களும் மேலே கேட்டிருக்கோம். இதன் காரணமாக ஈரோடு மாவட்டம் ஆரஞ்சு மண்டலமாகவே நீடிக்கும் என்பதால் ஊரடங்கு தளர்வை எதிர்பார்த்த மக்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர்.
சென்னை தாம்பரத்தை அடுத்த பெருங்களத்தூர் மற்றும் பீர்க்கன்காரணை பேரூராட்சிகளில் செயல் அலுவலர்கள் இல்லாததால் கொரோனா தொற்று பரவும் ஆபத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூர் பேரூராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் அங்குள்ள குப்பை கிடங்கில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. கடந்த ஒரு வாரமாக அந்த குப்பை கிடங்கில் தீப்பற்றி எரிவதால் சுற்றுப்பகுதியில் வாழும் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த தாம்பரம் தொகுதி திமுக எம்எல்ஏ திரு SR ராஜா அந்த பகுதிகளை இன்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெருங்களத்தூர் மற்றும் பீர்க்கன்காரணை பேரூராட்சிகளில் செயல் அலுவலர்கள் இல்லாததால் கொரோனா தடுப்பு பணிகள் முடங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். பெருங்குளத்தூர் பேரூராட்சி என்பது மிகப்பெரிய பேரூராட்சி. இந்த பேரூராட்சியிலே 15 வட்டங்கள் கொண்ட இந்த பேரூராட்சியிலே 4 மாதங்களாக ஈஓ இல்லை. ஆக பெருங்குளத்தூர் பேரூராட்சி நிர்வாகம் மட்டுமல்ல, பீர்க்கன்காரணை பேரூராட்சியிலும் ஈஓ இல்லை. மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரி ஏடி டவுன் பஞ்சாயத்து இயக்குனர் அதுவும் காலியாக இருக்கிறது. எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம். அத்தனை அதிகாரிகளும் சொல்லப்பட்டது, மாவட்ட நிர்வாகத்துக்கு சொல்லப்பட்டு இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. குப்பை கிடங்கு பற்றி எரிவது குறித்து முறைப்படி தகவல் அளித்தும் உரிய அதிகாரிகள் இல்லாததால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் திரு ராஜா கூறினார். சென்னை திருவொற்றியூரில் மீனவர்களுக்கு வழங்கப்பட உள்ள புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை கொரோனா வார்டாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பயனாளிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். NTO குப்பம் பகுதி மக்களுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் சார்பில் எல்லையம்மன் கோயில் அருகே 480 வீடுகள் கட்டப்பட்டு பணிகள் முடியும் தருவாயில் உள்ளன. இந்த நிலையில் அடுக்குமாடி குடியிருப்புகளை கொரோனா தனிமை வார்டாக பயன்படுத்த சென்னை மாநகராட்சியிடம் ஒப்படைக்கப்பட்டன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மீனவர்கள் அந்த வீடுகளில் குடியேற சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து போராட்டக்காரர்களுடன் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தனர். திருவொற்றியூர், எண்ணூர், வியாசர்பாடி, மகாகவி பாரதி நகர் போன்ற பல இடங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான வீடுகளை கொரோனா தனிமை வார்டாக பயன்படுத்த சென்னை மாநகராட்சியிடம் குடிசை மாற்று வாரியம் ஒப்படைத்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 3000 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியானதை அடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 50,000-ஐ நெருங்கியுள்ளது. தமிழகத்தில் மதுபானங்களின் விலை 80 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் மதுக்கடைகளை திறக்கும் அதிமுக அரசை கண்டித்து நாளை கருப்பு சின்னம் அணிய வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. வெளிமாநில தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்புவதற்கான போக்குவரத்து கட்டணத்தை அந்தந்த மாநிலங்களோ அல்லது தனி நபர்களோ செலுத்தலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.